Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திருவாரூர் மாவட்டம் தேவங்குடி நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்காததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் தேவங்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் நெல்மணிகளை நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு வந்து பாதுகாத்து வருகின்றனர். இந்நிலையில் அங்கு சாக்கு மூட்டைகள், இயந்திரங்கள் தயார் நிலையில் இருந்தும் நெல் கொள்முதல் நிலையம் திறக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். டெல்டா மாவட்டத்தில் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் அறிவித்துள்ள நிலையில் உடனடியாக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து நெல்மணிகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் ஒரு வாரமாக அறுவடை பண்ணி செஞ்சு டிபிஎஸ்சில் கொண்டு வந்து ஒரு வாரமாக நெல் கொட்டி இருக்குது. இதை இப்போ 3 நாளாக அடிக்கிற வெயிலில் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய்க்கு மேற்பட்ட செலவினங்களை கொடுத்து ஆட்களை வச்சு நெல்லை காய வச்சுட்டு இருக்கிறோம். இந்த சென்டரில் வந்து சாக்குகட்டு வந்துடுச்சு, அதில் மிஷின் வந்துடுச்சு, நெல் தூத்துற மிஷின் வந்துடுச்சு. ஆனால் அதிகாரி மட்டும் வரல. கேட்டால் டிஎம் ஆஃபீஸில் போட்டு கேட்டோம்னா ஒரு வாரமாக நாளைக்கு வந்துடுவாங்க, நாளைக்கு வந்தாலும் சொல்லி அலக்களிக்கிறாங்களே தவிர அதுக்கான பதிலே சரியான இல்லை. இன்றைக்கி டிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நீங்கள் சாக்கெட்டு டிபிஎஸ் தேவங்குடி கிடையாது, சாக்கெட்டை ஆள் வராங்கன்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் விவசாயிகள் அங்கே வந்து காலையிலேருந்து உட்காந்துருக்கோம். உடனடியாக தேவங்குடி டிபிசியை திறந்து இருக்கக்கூடிய நெல்லை உடனே கொள்முதல் பண்ணணும். ஏன்னா அடுத்து மழை சொல்லியிருக்கிறான், மழை வந்துச்சுன்னா மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டுரும், விவசாயியோடைய வாழ்வாதாரம் கேள்வி ஆயிரும்.